இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம அனலைசிஸ் பண்ணியிருந்த EURUSDயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக கீழே வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு. ஸோ பிரேக் அவுட் வந்து மேலே கொடுத்துருந்தது அண்ட் அப்படியே மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜோன் வரைக்கும் போயிருந்தாங்க. 1.120 EURUSD போயிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து ப்ரைஸை வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். அகைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகக்கூடிய இடமா இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு. ஸோ நான் ஒரு 4 ஹவர்ஸ் சார்ட்ல போயிடுறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருந்தது. அந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ நல்லா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறது நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். அண்ட் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு மேக்ஸிமம் சப்ளை ஜோன் வந்து கிளியராக தெரியுது. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ளை ஜோன். இந்த இடத்துக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் போயிருக்கு. ஓகே. ஸோ ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கிரியேட் ஆகி மறுபடியும் ஒரு ரேலி போயிருக்கு. ஸோ ரேலி போயிட்டு மார்க்கெட் கண்டினியூஸாக ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு. ஸோ அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு மறுபடியும் மார்க்கெட் வரும்போது தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பா இருக்கு. அண்ட் இன் பிட்வீன்ல என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி போகாம, அதாவது 1.12000 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் நம்ம அப்சைடுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். இல்ல அப்படின்னா மார்க்கெட் என்னதான் மேலே ஏறி வந்தாலும் அகைன் இங்க இடங்கள்ல ரிஜெக்ட் ஆயிட்டு பிரைஸ் வந்து கீழே போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற இடம் வந்து இந்த ஏரியாக்களா தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ 4 ஹவர்ஸ்ல நம்ம ஏரியாஸ் அனலைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்கள். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஏரியா ஒரு பிரேக் அவுட் வேணும் நமக்கு. அண்ட் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக கிரியேட் ஆகிருக்கிற இந்த ஜோன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெண்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா, இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ இங்கே ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் இது பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த லெவலில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்துச்சுன்னா இங்கிருந்து ஒரு சாலிடான பவுன்ஸை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இது EURUSDயோட அனலைசஸ். ஸோ நீங்கள் அதை லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எங்கே நமக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கோ அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ட்ரி செல்லிங் சைடுக்கு எதிர்பார்க்கறது புத்திசாலித்தனம். ஓகேங்களா. ஸோ நான் இங்கேயே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ அகைன் நமக்கு இந்த இடத்துல சப்ளை ஜோனுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது ப்ரைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மேலே ஏறி வந்துட்டு மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன் ஆகலாம். அல்லது இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அகைன் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன், bearish price action pattern and வந்து பார்த்தீங்கன்னா எனி price action bearish candlestick patterns இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கிட்ட அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்து நம்ம USOIL பார்க்கலாம். USOIL நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். அதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி அனலைசஸில் பார்த்தோம்னு நினைக்கிறேன், டே சார்ட்டில் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஜிக்ஸாக் ஜோன்லேயே இருக்குது, ஒரு முக்கியமான லெவலில் இருக்குது. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம அப்சைடு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்மளோட கணிப்பாக இருந்தது. அன்டில் அன்லெஸ் இந்த லோ பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு அப்சைடு தான். ஏன்னா புல்லிஷ் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருந்தது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிட்ட. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாலிடான ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா ரியல் பிரேக் அவுட்டான்னு ஃபஸ்ட்டு நம்ம அனலைசஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 4 ஹவர்ஸ் சார்ட் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் அப்படின்றது இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியா தான் சப்போர்ட் ஜோன். ப்ரைஸ் அந்த இடத்த நெருங்கி தான் வருது. ஸோ 64 கிட்ட நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இப்போ டே சார்ட்டில் பார்த்தோம்னா தெளிவாக தெரியும். நெக்ஸ்ட் சாலிடான சப்போர்ட் அப்படின்னா நமக்கு லோயஸ்ட் பாட்டம், பட் அவ்வளோ கீழே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ மிஞ்சி பண்ணால் ஒரு 50 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து டாலர்ஸுக்கு வந்து வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது அண்ட் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு கூட போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் எனக்கு லோயர் ஹை ஹையர் லோஸ் ஃபார்மேஷனில் கொடுத்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னாக கூட இருக்கலாம். பட் இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். அதாவது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆகி இதுக்குள்ளே வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சாலிடான மூவனை வந்து அப்சைடில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட கணிப்பாக இருக்குது. ஸோ
கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அகைன் நம்ம வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் நமக்கு என்ட்ரிஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் வைங்களேன். இந்த வாரத்துக்கு இது இப்போ சொல்கிறது எல்லாமே இந்த வாரத்துக்கு உண்டான அனாலிசிஸ். ஓகே, ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இது வந்து சரியான ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இம்மிடியட் புல்லிஷ் கேண்டில் உடனே ஒரு பிரேக் அவுட், இமிடியேட் புல்லிஷ் கேண்டில் உடனே ஒரு பிரேக் அவுட், இமிடியட் புல்லிஷ் கேண்டில் உடனே ஒரு பிரேக் அவுட். ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ட்ரேடிங் மெத்தட் மாதிரி தெரியல, கரெக்டான ஒரு சார்ட் பேட்டர்னே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த 70-69 லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ஜோனாக தான் மார்க்கெட்டில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ நம்ம ஒரு குயிக் ஸ்கேல்பிங் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ஏரியாக்களில் வரும்போது நம்ம வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். ஒரு 1:3 1:4 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நம்ம வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ரெண்டாவது XAUUSD, அதாவது கோல்டு எடுத்துக்கலாம். ஸோ கோல்டில் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்கு. அல்லது இது பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா ஒரு மாதிரி சைடு வேஸ்க்குள்ளேயே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ரீஅனலைசிஸ் பண்ணலாம், ஏன்னா இப்போ வந்து சார்ட் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து டெய்லி சார்ட்டில் போகிறேன். டெய்லி சார்ட்டில் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நீங்கள் லாஸ்ட் ஒரு 20 days கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட கம்ப்ளீட் மார்க்கெட் இந்த ஜோன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இது பையிங் ஜோனாகவும் இது செல்லிங் ஜோனாகவும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதையே நீங்கள் ரீஅனலைசிஸ் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் மார்க்கெட் இந்த ஜோனில் வந்து எந்த அளவுக்கு ஒரு சஸ்டைனபிளாக இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நமக்கு அகைன் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2480 அப்படின்ற ஜோன் கிட்ட நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு சான்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்ததுன்னா புல்லிஷ் பேட்டர்ன், எனி பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நமக்கு வந்ததுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா அகைன் 1 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டு அந்த இடத்துல வந்து பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் ஏதாவது ஃபார்மேஷன் நடக்குதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் 15 minutesல போயிடுங்க. 15 minutes போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ லோ ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட் வந்து இப்போ 1480 அல்லது 885 அப்படின்ற ரேஞ்சு கிட்ட நீங்கள் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் 1520 வரைக்கும் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு இந்த லெவல் அதாவது 2470க்கு கீழே ப்ரைஸ் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 2440 வரைக்கும் மார்க்கெட் வரலாம். அண்ட் அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா 2380 வரைக்கும் கூட மார்க்கெட் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் மேலே ஃபர்தராக பிரேக் அவுட் கொடுத்து போன இடம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த லோ பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் 2430 அப்படின்ற லெவல். அண்ட் அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடம் 2400 அப்படின்ற இடத்துல வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஓகே, ஸோ அதே இது மேலே அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதுவும் கிடையாது. ஸோ ப்ரைஸை வந்து துரத்திட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். அது ஃபர்தராக நல்லா போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் டே சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து ரிசா மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ஜோனுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் வெயிட் பண்ணி இந்த ஜோன் ட்ரேடிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.